முருகா கந்தா கதிர்வேல சண்முகா கார்த்திகேய வேலவனே. மங்கள நான் இருக்கின்றது இல்லையா, இதை பாதுகாத்தவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்திரனுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, போய் ஒளிஞ்சுட்டாங்க. அந்த சூரனுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ முருகப்பெருமானுடைய அருளால இந்திரதேவன் தேவர்களுக்கு வெற்றி வரும்படியாக செய்து அந்த மாங்கல்யத்தை காப்பாற்றியவர். கிருபாகரர், கிருபை உடையவர். ஞானாகரர், ஞான ஸ்வரூபமானவர். சுரபாஸ்கரனே, தேவர்களுக்கெல்லாம் பாஸ்கரன், சூரியன் போன்று இருப்பவர். தேவர்களுக்கெல்லாம் சூரியன்னா என்ன? தேவர்களின் அறியாமையை போக்கி சூரியனாக இருப்பவரே அப்படின்னு சொல்லி இந்த பாடலுடைய சாதாரண அர்த்தத்தை நாம் இப்பொழுது பார்த்தோம். இப்ப இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம். சரி, பிரமாத என்ற வார்த்தை தமிழில் அழகு, அழகானது, இனிமையானது, நன்றாக இருப்பது, நல்லது என்ற அர்த்தத்தில் எல்லாம் வரும். வடமொழியில் பிரமாத என்ற வார்த்தை மறதி, தவறு போன்ற அர்த்தங்களில் வரும். இப்போ நம்முடைய அருணகிரிநாத பெருமான் மரண பிரமாதம் நமக்கில்லையாம் என்று சொல்றாரு. மரணம் என்ற தவறு எனக்கு இல்லைன்னு சொல்லல, எனக்கு இல்லைன்னு சொல்லல. அவர்தான் இந்த பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காரு. முருகப்பெருமானோட பக்தியோட இருக்காரு. நமக்கெல்லாம் நிஜமாவே அவ்வளவு பக்தி இருக்கா? நம்ம நினைக்கிறோம் பக்தி இருக்குன்னு, உண்மையில இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பக்தியும் அன்பும் பல உலக விஷயங்கள் மேலேயும் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம் நாம. இங்க அவர் நம்மளை விடலை, நம்மளையும் கூட சேர்த்துட்டாரு. சேர்த்து சொல்றாரு, நமக்கு இல்லை இந்த மரணம் என்ற தவறு. சரி, மரணம்னா என்ன அடுத்து பார்க்கணும். மரணம்னா என்ன? ஒன்று தோன்றியது என்றால் அது மறையும் பொழுது அதை மரணம்னு சொல்றோம் நாம. இப்ப நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வரோம். நமக்கு 6 நிலைகள் சொல்றாங்க. ஜாயதே தோன்றியிருக்கும், அஸ்தி இருக்கிறோம், வர்ததே வளர்ந்துட்டு இருக்கும், விபரிணமதே மாறுபாடுகளை அடைந்து கொண்டிருக்கின்றோம். மெதுவா மாறுபாடுகள் எல்லாம் நமக்கு இப்படி நடந்துட்டு இருந்தவன் கொஞ்சம் நட மாறுது. ஓகே, தலைமுடியோடைய நிறம் மாறுகின்றது, மாறுபாடுகள். அபக்ஷீயதே மெதுவா இப்போ இப்படி போன கேர்வ் இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அபக்ஷீயதே வினஷ்யதி, காணாம போயிடுறோம் அங்கிருந்து. இப்ப இத மரணம்னு சொல்றோம் நாம. இப்படி மரணம்ன்றது நம்ம எல்லாரும் இருக்கோன்னும் போது நமக்கும் இருக்கும் தானே. ஆனா இவர் சொல்றாரு பாருங்க, மரணம்ன்றது நமக்கு இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு உடம்பு இருக்கே, நீங்க எப்படி மரணம் இல்லைன்னு சொல்றீங்க? மரணம்ன்றது இல்லை, உனக்கு, நமக்கு இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? ஓகே, இப்ப பாருங்க, எப்ப நம்ம மரணம்னு சொல்றோம்? நான் உயிரோட இருக்கேன், திடீர்னு உடல் நலம் சரியில்லை, என்னமோ பிரச்சனை வந்துடுச்சு, இல்ல ஏதோ ஒரு விபரீதம் என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு, இல்ல வயது மெதுவா அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி எந்த காரணம் வேணா இருக்கலாம். இந்த இருக்கிற இந்த உடலை நம்ம விடுறதுக்கு, இந்த உடல்ல இருந்து இந்த உயிர் பிரியும் பொழுது அதை நான் மரணம்னு சொல்றேன். இந்த மரணம் துன்பம் தருவதாக இருக்கின்றது இல்லையா? துன்பம் தருவதாக இருக்கு. நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் பார்க்கிறோம். ஏன் இது துன்பம் தருவதாக இருக்கின்றது? ஏன் ஏன் இது துன்பம் தரணும்? சாதாரணமா எனக்கு எது மேல பயம் இருக்கணும்? எது நான் அனுபவிச்சிருக்கேன், அது எனக்கு ஞாபகம் இருக்கு, அது மேலதான் எனக்கு பயம் இருக்கணும்.
நாம யாருக்காவது மரணம் அனுபவித்ததோட ஞாபகம் இருக்கா நமக்கு அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஆனா மனசுல இந்த பயம் மட்டும் இருக்கு. ஏன் இந்த பயம் இருக்கு? உண்மையில பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு ஞாபகம் இல்லை பாருங்க, இல்லையா? அப்ப எனக்கு பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த பயம் இருக்கு. ஏன் இருக்கு? எதனால இருக்கு? யோசிச்சு பண்ணி பார்த்தோம்னா, நான் சிலதை எனதுன்னு எடுத்து வச்சிருக்கேன். அந்த எனதுன்னு நான் சொன்னேன் பாருங்க, அதை விட்டுட்டு போயிடுவேனா அப்படின்னு தான் பயம் இருக்கு. ஒருத்தருக்கு உத்தியோகத்துல வேலூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்பர் போடுறாங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன நினைக்கலாம்? அவங்களுக்கு வேலூரை விட கோயம்புத்தூர் கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது, அங்க வசதிகளும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க? வெரி குட், சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஆனா யார் ஒருத்தர், அட இந்த இடத்துல இருக்கிற இந்த வீடு, இந்த சௌகரியம், இது எல்லாமே எனக்கு அங்க கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வரும்பொழுது இந்த டிரான்ஸ்பரை நான் என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒன்று சந்தேகம், இன்னொன்று எனக்கு நல்லா தெரியும் இப்போ இருக்கிற இந்த கம்ஃபர்ட் லெவல் எனக்கு அங்க இல்லவே இல்லை. தண்ணி இல்லாத காட்டுக்கு போட்டாங்கப்பா அந்த இடத்துல. ஓகே, அப்படிதான் எனக்கு என்ன தெரியறது? எனக்கு அங்க சந்தோஷம் என்பது இல்லவே இல்லை. எனக்கு பயம் வருது, எனக்கு போக வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இங்கே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இது நமக்கு புரிஞ்சதுன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர் இங்கேருந்து அடுத்து நான் போறது பெட்டர், குட் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது சந்தோஷமா போறேன். அதே சந்தேகம் வரும்பொழுது, அல்லது எனக்கு தெரியும் அது அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னு நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றி விடுறாங்க அப்படின்னு தெரியும் பொழுது எனக்கு அங்க கவலை, துன்பம் என்பது ஏற்படுகின்றது. அது போன்றுதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் என்பது வரும் பொழுது எனக்கு எப்படி என்னோட நிலைமை இருக்கு? என்னுடைய மனசுல நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், நிறைய அருள் சேர்த்து வச்சுட்டேன். அப்பனா எனக்கு என்ன தெரியும்? அடுத்தது இதை விட பெட்டர் தான், இல்லையா? அருள் நிறைய சேர்த்து வச்சுட்டேன், அப்போ எனக்கு அடுத்தது இதை விட பெட்டர் அப்படின்னு தெரியும் பொழுது எனக்கு அந்த மரணம் தவறு இல்லை, எனக்கு அது பயம் கொண்டு வருவதில்லை. அதே மாதிரி இதை விட பெட்டர்னு எனக்கு தெரியுது, நான் போறேன். ஆனா அதே நேரத்துல நான் பாக்குறேன் எவ்வளவோ தவறு பண்ணியிருக்கேன். வெறும் பொருள், சென்ற பாடல்ல சொன்ன மாதிரி சேர்த்து மட்டும் வச்சிருக்கேன், அது அருளாக நான் மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்படி நான் இங்கிருந்து யூஎஸ்க்கு போனேன்னா என்னோட ரூபா நோட்டை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது, டாலர் தான் வேணும். அந்த மாதிரி இந்த உடலை விட்டுட்டு நான் போகும் பொழுது அந்த அடுத்த உலகத்துல இந்த பொருள் எனக்கு பயன்படாது, இந்த ருபி நோட்டு, இந்த பொருள் செல்வம் எனக்கு பயன்படாது, ஆனா டாலர் பயன்படும் அப்படின்னு சொல்ற மாதிரி அருள் எனக்கு பயன்படும். இந்த அருளை நான் சேர்த்து வைத்தேன் என்றால் நிம்மதியாக நான் செல்கின்றேன். ஆனா அருள் இல்லை, டாலர் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு அந்த இடத்துல போகிறதுக்கு யோசனையாகவே இருக்கின்றது. எப்படி முடியும், என்ன பண்ணுவோம் நாம அங்க அப்படின்னு பயம் வர்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ அருணகிரிநாத பெருமான் அருள் நிறைய சேர்த்தாரு, அதோட நம்மளையும் சேர்த்துட்டாரு. நாமளும் இந்த மாதிரிதான் அப்படின்னு, நாமளும் பக்தர்கள் தான், ஆனால் நமக்கு கூட இந்த தவறு என்பது இல்லை. எப்படி ஒரு உழவன், ஒரு விவசாயி இருக்காரு, ஜனவரி மந்த் இப்பதான் பொங்கல் முடிஞ்சது, ரைட்டு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கரும்பா போட்டு வச்சிருக்காரு, கரும்பு நடவு பண்ணியிருக்காரு. அந்த கரும்பு எல்லாமே எடுத்துட்டாரு, அவரு அறுவடை பண்ணிட்டாரு, பண்ணி ஆலைக்கு அனுப்பிட்டாரு, சர்க்கரையா மாத்துறதுக்கு, வெள்ளமா மாத்துறதுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப அந்த வயல்ல நெருப்பு வந்துருச்சு. இவருக்கு என்ன தோணும் மனசுல? இவருக்கு என்ன தோணும்? அறுவடை பண்ணியாச்சு, நல்லதாச்சு, இந்த நெருப்பு வந்தது, சுத்தம் பண்ணிடும், எனக்கு வேலை மிச்சமாயுது, அப்படிதானே நினைப்பாரு.
ஆனா அதுவே நான் அறுவடை செய்யவில்லை. அந்த கரும்பெல்லாம் நான் எடுக்கல நானு. அப்போ எனக்கு என்ன ஆறுது, நெருப்பு வந்துடுச்சு. அட எல்லாமே போதே அப்படின்னு நான் நினைக்க போறேன். அந்த மாதிரி நான் இந்த செல்வத்தை எல்லாம் எனது எனது எனதுன்னு அதை விடாம புடிச்சு வச்சுட்டே இருந்துட்டேன் நானு. இப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பற்று மூட்டை, அந்த பற்றை அறுவடை பண்ணி காலி பண்ணல, அதை அப்படியே வச்சுட்டு இருக்கேன் நானு. அப்போ அது எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப பாருங்க, நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு வைப்போம், நீங்க யாருன்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏதாவது பதில் சொல்லுங்க. ஐயாவை கேட்கலாமா? ஐயா, நீங்க யாரு ஐயா? எதையாவது சொல்லுங்க ஐயா. உட்காருங்க ஐயா, உட்கார்ந்துட்டு பதில் சொல்லுங்க. சோ அவர் சொல்றாரு, நான் உயிர் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நான் கேட்கிறேன், நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறேன். அப்ப நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கனால நான் ஆத்மா அப்படின்னு பிரிச்சு பாக்குற பக்குவம் நமக்கு சத்சங்கத்துல நடக்கும். இப்ப புளியங்கொட்டை இருக்கு, புளியங்கொட்டை இப்போ இந்த டைம்ல எலப்பா இருக்கும். அந்த புளி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதோட ஓடு ப்ரௌன் ஆயிடுச்சு, ஆனா அந்த புளி இன்னும் அந்த ஓடோட ஒட்டிட்டு தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆத்மா உடல் வேறு அப்படின்னு தெரிஞ்சாலும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டி வச்சுட்டு இருக்க மாதிரி நாம நம்மள நினைச்சுக்கிறோம். நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம், நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் இதை படிச்சிருக்கேன், இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரிதான் நம்மளோட பதில் எல்லாமே இருக்கும். இந்த நான் அப்படின்னு நான் சொல்றது எல்லாமே ஏதோ பழைய காலத்துல இருந்து தான் இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க, நீங்க யாருன்னு கேட்கறதுல பதில் எல்லாமே கடந்த காலத்தை வைத்துதான் இருக்கும். கடந்த காலம் வைத்து தானே இருக்கும். இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டுருப்பீங்க? நீங்க இட்லி சாம்பார் சாப்பிட்டுருப்பீங்கன்னு வச்சுப்போம், உளுந்து வடையும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு வச்சுப்போம். இட்லி, உளுந்து வடை, சாம்பார், சட்னி நீங்க சாப்பிட்டுருக்கீங்க இன்னைக்கு காலையில. எனக்கு ரொம்ப பிடிச்சது இட்லி, சாஃப்டா இருந்தது, வடையும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் என்ன பண்றேன், அம்மா எனக்கு இந்த இட்லி ரெண்டு வடை ஒரு டப்பால போட்டு கொஞ்சம் சாம்பாரும் சட்னியும் வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறேன். நல்லா இருக்குன்னு தானே வாங்குறேன் நான், நல்லா இருக்குன்னு தான் வாங்குறேன். இப்போ நான் 4 நாள் கழிச்சு இந்த டப்பாவை திறக்கிறேன். இட்லி, உளுந்து வடை, சாம்பார், சட்னி சாப்பிடலான்னு நான் திறக்கிறேன். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கப்படிக்கும். சென்னையில சொல்ல கப்படிக்கும் இல்லையா? நாத்தம் அடிக்கும். அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா, நான் எனது அப்படின்னு சொல்லி எல்லாமே கடந்த காலம், இது எல்லாத்தையும் நம்ம கூட சேர்த்தே வச்சுக்கிறோம். நான் என்னை பத்தியே பேசிட்டு இருந்தேன்னா யாராவது கிட்ட வருவீங்களா? போரு அப்படின்னு போயிடுவோம். முருகப்பெருமான் பத்தி பேசுனாலும் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆமா தானே? என்னை பத்தி நான் பேசிட்டே இருந்தேன்னா போரு, நாத்தம், யாருக்கும் கிட்ட வர பிடிக்காது இல்லையா? இப்படிதான் நான் எனது என்று சொல்லும் வஸ்துக்கள் எல்லாம் கடந்த காலம். இது ஒரு ஸ்மெல் கொடுத்துட்டே இருக்கு நம்ம மேல. எனது 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 நான் புடிச்சு வச்சுக்கிறேன். யாருக்கும் இப்படி பண்ணறதே இல்லை. என்னது, சாப்பிட்ட கையால காக்காவை கூட ஓட்ட மாட்டாங்களா? ஓட்ட மாட்டாங்களா? சம்திங் லைக் தட். அந்த மாதிரி நான் இருக்கேன். அப்போ என்ன ஆகுது, எல்லாரும் என்னை விட்டு தூரம் தான் போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப பற்றோட புளியங்கொட்டையோட புளியோட தோலோட சேர்ந்து இருக்கேன் நான். இப்ப என்னை விடணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், பிரமாதம், அது தவறு. ஆனா நான் புரிஞ்சுட்டேன், இது என்ன, நான் ஆன்மா, நான் புரிஞ்சுட்டேன். இனி அடுத்தடுத்து நான் போறது, நான் இறைவனை நோக்கி தான் சென்று கொண்டே இருக்கின்றேன். இதுல எனக்கு பயம் வேண்டிய அவசியமே இல்லை. நான் இறைவனை தான் நோக்கி போயிட்டு இருக்கேன் நான். இப்படின்ற ஒரு அறிவு மட்டும் நமக்கு, தெளிவு என்பது நமக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் மரண பிரமாதம் நமக்கு இல்லை. இந்த உடல் போகட்டுமே, இந்த நெருப்பு அந்த வயலை எரிக்கட்டுமே, நான் அறுவடை பண்ண வேண்டியதுன்னா அறுவடை பண்ணிட்டேன். அங்க நான் எனதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, கிளீன் ஆச்சு போ அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி நமக்கு இருக்கும். சரி, மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை. எனக்கு எப்பவுமே இருக்கிற துணையாக இருப்பது என்ன? கிரண கலாபியும் வேலும் உண்டே. இப்ப பாருங்க, இப்ப நான்
சிறைச்சாலை. வேலூர்ல கூட சிறைச்சாலை இருக்குல்ல? இருக்கு. ஓகே, வேலூர் சிறைச்சாலையில இருந்து 2 பேர் வெளியே வராங்க. யாராவது வெளியே வந்தாங்கன்னா சிறைச்சாலையில இருந்து அவங்க ரிசீவ் பண்ணறதுக்கு 4 பேர் இருப்பாங்க தானே. முதல் நாள் வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த முதல் ஆளுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. மாலையெல்லாம் போடுறாங்க, கார்ல ஏத்திக்கிறாங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. இன்னொரு ஆள் வராரு வெளியே சிறைச்சாலையில இருந்து. இங்கேயும் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, அந்த ஆள் வெளியே வந்தோடனே வேற பூட்டு கைக்கு போட்டு காருள்ள உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க. எங்க? அவங்களும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது என்ன இடம்? வேலூர் சிறைச்சாலையில இருந்து இன்னொரு சிறைச்சாலைக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. இப்ப முதல் ஆளும் வெளியே வராரு, 2வது ஆளும் வெளியே வராரு. முதல் ஆளுக்கு மனசுல எப்படி இருக்கும்? மாலையை போட்டு கார்ல வச்சு கூட்டிட்டு போகும்போது விடுதலை, இனி நமக்கு நிம்மதி, அப்படிதானே இருக்கும். அதே அந்த 2வது ஆளுக்கு எப்படி இருக்கும்? அவரும் சிறைச்சாலை விட்டு வெளியே தான் வராரு. அவரையும் ரிசீவ் பண்ணறதுக்கு 4 பேர் இருக்காங்க. ஆனா அவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு சிறைச்சாலையில இருந்து இன்னொரு சிறைச்சாலை. அது போன்று நான் இந்த உடலை விடுகின்றேன், போகட்டும், மரணம். ஆனா அது தவறு அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு சிறைச்சாலையிலிருந்து இன்னொரு சிறைச்சாலை போற மாதிரி ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடல்ல போய் நான் திரும்ப ஒரு சிறையில தான் நான் இருக்கேன். அதே முருகப்பெருமானோட பக்தியோட இருந்து இந்த ஆன்மீக விஷயங்கள் சிலதை நம்ம கேட்கும் பொழுது என்ன ஆகுது, இப்பவும் நான் வெளியே வரேன், ஆனா வெளியே வரும்பொழுது நான் சிறைச்சாலைக்கு போல விடுதலைக்கு போறேன் நானு. இது அழகா சொல்லுவாங்க. நம்ம புராணத்துல ஒரு கதை இருக்கு. ஒருத்தர் சொற்பொழிவாளர் சொற்பொழிவு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, அவர் அம்மா, அந்த வீட்டு அம்மா ரெகுலரா அந்த சொற்பொழிவுக்கு வருவாங்க. அந்த ஐயா வரமாட்டாரு. அன்னைக்கு அந்த ஐயா அம்மாவை பிக்கப் பண்ண வரும்பொழுது அந்த சொற்பொழிவாளர் இன்னும் முடிக்கல, செஷன் சத்சங்கம் முடிக்கல, அது இன்னும் நடந்துட்டே இருக்கு. அதனால இவர் வந்து வெளியே இருந்து இப்படி எல்லாம் பண்றாரு. இந்த அம்மா அப்பதான் இப்படி குனிஞ்சுட்டாங்க, பார்க்கவே இல்லை, அப்படி உக்காந்துட்டு இருக்காங்க இந்த அம்மா. அப்ப இந்த சொற்பொழிவாளர் பேசும்போது அவர் சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, உனக்கு ஹெவனும் இருக்கு, ஸ்வர்க்கமும் இருக்கு, நரகமும் இருக்கு, இது 2த்துல உனக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, நீ எதை வேணுமோ அதை முதல்ல சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க ஸ்வர்க்கம் தான் வேணும் முதல்ல அப்படின்னு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த மனுஷன் சரி கஞ்ச பிஸ்னாரி, ஒரு நல்லதும் பண்ணதில்லை, சீக்கிரமாவே போயிட்டாரு. போனோடனே அங்க வந்து சித்திரகுப்தன் வந்து அக்கௌண்ட் எல்லாம் காமிக்கிறாரு, எல்லாம் ரெட் ரெட்டா இருக்கு. அவங்க சொல்றாங்க, 2 மணி நேரம் உனக்கு ஸ்வர்க்கம், அப்புறம் எத்தனையோ வருட காலம் உனக்கு நரகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பகவான் சொல்றாரு, இது யம தர்மராஜா சொல்றாரு, நீ சூஸ் பண்ணிக்கோ, முதல்ல ஸ்வர்க்கம் முடிச்சுட்டு நரகத்துக்கு போறியா, நரகம் முடிச்சுட்டு அந்த 2 மணி நேரம் ஸ்வர்க்கத்துக்கு வரியா. உடனே இவருக்கு பல்ப் எரிஞ்சுது. சத்சங்கத்துல என்ன கேட்டிருக்காரு இவர், எதை செலக்ட் பண்ணணும் மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள ஸ்வர்க்கமா நரகமா எதை செலக்ட் பண்ணும்? சாய்ஸ் கொடுத்தா ஸ்வர்க்கம் தான் செலக்ட் பண்ணும். சரி, ஸ்வர்க்கம் தான் போறேன் நான் முதல்ல, அப்புறம் நரகத்தை பார்த்துக்கலாம். ஸோ ஸ்வர்க்கத்துக்கு போயாச்சு. ஸ்வர்க்கத்துல எப்ப பார்த்தாலும் சத்சங்கம் நடந்துட்டு இருக்குமா. ஸோ இவர் வந்து அங்க போகும்போது, ஸ்வர்க்கத்துக்குள்ள போகும்போது சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? இவர் முகம் இப்படி வாடி இருக்கு. அப்ப அங்க இருக்க மனிதர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு கேட்கிறாரு, ஏன் நீ வாடி இருக்க, சொர்க்கத்துக்குள்ள வந்திருக்க, சந்தோஷமா இரு, பகவான் பேரை சொல்லு. இல்ல 2 மணி நேரம் தான் இங்க எனக்கு, அப்புறம் 1000 வருஷம் காலம் நரகம். 2 மணி நேரம் இருக்குல்ல, போ, அங்க பிரம்மாஜி சத்சங்கம் எடுத்துட்டு இருக்காரு, போய் அது உள்ள உட்காரு, டைம் பார்க்காத, 2 மணி நேரம்லாம் வெளியே வரவே வராத, நீ உட்கார்ந்துடுங்க அப்படின்னு சொன்னாராம். இவரும் போய் அந்த சத்சங்கத்துல உட்கார்ந்துட்டாரு. 2 மணி நேரம் தான். யமதூதர்களுக்கு உள்ள சத்சங்கத்துக்கு நடுவுல உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை, அவங்களால வர முடியாது. அவங்க வெளியே இருந்து கூப்பிடுறாங்க, வா வா வா, இந்த ஆள் நகர்றதாவே இல்லை. கடைசியில விஷ்ணு பகவான் கிட்ட போய் சொன்னாங்களாம், இந்த ஆள் வரவே மாட்டேன்றான், என்னோட டைம் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணு பகவான், நான் வரேன் கூப்பிடுறதுக்கு அப்படின்னு வந்து அவன் முன்னாடி வந்து நின்று, வாப்பா எழுந்துடு, இப்ப நரகத்துக்கு போனோம் நீ. உடனே அவன் சொன்னானா, பகவான் உங்களை பார்த்துட்டேன்,
உங்களை பார்த்த பின்னாடி எப்படி நரகம் வாய்ப்பு வர்றதுக்கு இருக்கும்? நரகத்துக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாராம். மரண பிரமாதம் நமக்கில்லையாம். இந்த சத்சங்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வரும்பொழுது மரணம் என்ற தவறு நமக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அந்த அறியாமைன்றது போயிடும். இந்த கிரண கலாபி மயில் சொல்லுறது, மயில் என்ன சொல்லுது? என்ன நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுறது. மயில் யாரு? சூரபத்மன் தான் மயிலாக வாகனமாக முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார். என்ன பண்ணக்கூடாதுன்னு மயில் சொல்லுறது. வேல் என்ன சொல்லுறது? முருகப்பெருமான அடி முதல் முடி வரை காண்பித்து கொடுக்கின்றது, ஞானத்தை பெரும்படி சொல்லுகின்றது. இப்படி பண்ணும்பொழுது இந்த ரெண்டு, என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யல, என்ன செய்யணுமோ எதை அடையணுமோ அதை நான் அடையிறேன். மரண பிரமாதம் எனக்கு இல்லை. மற்றது எல்லாமே ஞானாகர சுரபாஸ்கரணி இதெல்லாம் முருகப்பெருமானுடைய நாமங்கள் அர்ச்சனையும் நடந்த மாதிரி இருக்கின்றது இந்த பாடலில். இப்படி அருமையா இந்த பாடல் நமக்கு பார்த்திருக்கோம். நாளைக்கு மேலும் நாம சில பாடல்களை பார்க்கலாம் நாம. ரைட். இப்போ இன்னைக்கு அழகா வந்திருக்கீங்க நீங்க. நாளைக்கும் நீங்க எல்லாரும் வரணும். நீங்க மட்டும் வரக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தரை, ஒவ்வொருத்தரும் சடனா சத்தம் வந்தது, ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை நாம கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம். அர்ஜுனன் கிட்ட பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன் கேட்கிறார் பகவான் கிருஷ்ணர் கிட்ட, பகவான் நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம், இவ்வளோ பண்ணியிருக்கீங்களே எனக்கு. பகவான் சொன்னாரு, நீ பெற்ற இந்த ஞானம் இன்னொருவரை அடையறதுக்கு நீ வழிவகுத்தனா அதுதான் நீ பண்ணதுல மிக உயர்ந்த காரியம்னு. அந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நாம என்னென்னமோ பேசுற நம்ம நாக்கை வைத்து, நாவால் கைங்கரியம் 2 இன்ச்சு நாக்கு, அதை வச்சு ஒரு 20 பேருக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்க. ஸோ அப்படி நாம இன்னைக்கு சொல்லுவோம் நாம. ரைட். இறைவன் நாமம் எடுத்து முடித்துக் கொள்ளலாம். முருகா 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சரியாக 6:30 மணிக்கு துவங்குவோம். இதே மாதிரி 7:45 சரியா நாம முடிப்போம். இந்த மாதிரி இருக்கும். இன்னும் 4 நாட்கள் இந்த சத்சங்கம். கந்தர் அலங்காரம் நிகழ்ச்சி இங்கு சின்மயா மிஷன் மூலமாக கந்தர் அலங்காரம் நிகழ்ச்சி இன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் என்னென்னா, அம்மையார் அவர்கள் இந்த 100 பாடல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அழகாக சொல்லின்னு வராங்க. இதில் கடைசி பாடலை படிச்சுட்டிங்கன்னா இதில் உட்காரும்போது ஒரு சந்தோஷத்தோடு உட்காருவீங்க. சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார், எவன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரக குணி அணுகார், துட்டுநோய் அணுகார், கலங்கார், புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னுள் அலங்காரும் நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரேன்னு சொல்லி முடிக்கிறார் சாமி அருணகிரிநாதர். இதனுடைய விளக்கம் என்னன்னா, ஒரு வேந்தரை பார்த்து பயப்பட தேவையில்ல, யமனை பார்த்து அஞ்ச தேவையில்ல, புலி கரடி யானை எதை பார்த்துமே அஞ்ச தேவையில்லை. எப்போ இந்த கந்தர் அலங்காரத்தில் இருக்க ஒரே ஒரு பாடலை மட்டும் தினமும் படிச்சிங்கன்னா போதுன்ற மாதிரி சொல்லி அருணகிரிநாதர் முடிக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பாக இங்கே நடத்தும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. இது போல பல நிகழ்ச்சிகள் நடக்கணும். நன்றி. வணக்கம், என் பெயர் மித்திலா. இன்னைக்கு இந்த சாய் ஜெயராம் மந்திரில் கந்தர் அலங்காரம் சொற்பொழிவு அப்படிங்கிறத பார்த்ததும் மனசுல வந்தது ஒரு தேடல். நம்ம ஆன்மீக தேடல் எப்பவுமே நமக்கு அதிகமா உண்டு. அதுவும் தமிழ் கடவுளா முருகன் அப்படின்ன உடனேயே எல்லாரும் வேலிருக்க வினையில்லை அப்படின்னு ஓடி வருவோம். இந்த இடத்துக்கு அந்த அம்மாவோட சொற்பொழிவை கேட்டு அந்த கந்தர் அலங்காரம் ஒரு ஒரு பாடலா எடுத்து அவங்க விளக்கி சொல்லி அதை நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்படுத்தின உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. நம்ம எங்க இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர முருகன், குன்றோதோறும் இருக்கும் குமரன் நம்மளுக்கு இங்க மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு. இந்த ஆனந்த அனுபவத்தை பெறுவதற்கு எல்லோரையும் இந்த 5 நாட்களும் வந்திருந்து
நம் கடவுளாம் தமிழ் கடவுள் முருகனின் அருள் பெற்று வாழ்வில் முன்னேறம் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். முருகா என்று சொன்னால் உருகாத மனங்களே இல்லை. முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. Hari Om, Vanakkam. Today onwards till 4th March, we have Swamini Sampratishtananda Amma's talk on Kandar Alankar. Swamini Sampratishtananda Amma has come from Coimbatore, and she's a very good speaker in the text in all the Hindu scriptures. And Amma is going to conduct this talk series from 6:30 to 7:45 in Sai Jairam Mandir in Gandhinagar. It's a rare opportunity for all the devotees to attend these talks on Kandar Alankaram. So we humbly request you, all of you, come with your families to attend this program. And this is organized by Chinmaya Mission, Vellore. Hari Om. ஹரியோம், நமஸ்காரம். சின்மயா மிஷன் வெல்லூர் கந்தர் அலங்காரம் பற்றிய சொற்பொழிவு மார்ச் 4ஆம் தேதி வரை தினமும் மாலை 6:30 முதல் 7:45 வரை சாய்பாபா கோவில் என்ற இடத்தில், காந்தி நகர் வெல்லூர் என்ற இடத்தில் தினம்தோறும் இந்த சொற்பொழிவு இருக்கும். அன்பர்கள் அனைவரும் வந்து பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஹரியோம்.